நம்ம மந்தவளமாக புதுமருத்துவ 27வது பாடலை பாடுவோம். இதில் 1வது 5வது கவிதை பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதிக்கின்ற பாடல் துதிபாடி 27. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனப்படுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே ஒரு கிருபையும் இரவிலே ஒரு சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு நாளிலே இந்த சமூகத்திலே வருவதற்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொடு கொள்வதற்காக கூறியிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தை அந்த ஆசிரியர் நம்ம சொல்லிக்கிறோம். துவக்க முதல் முடிவரைக்கும் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இதான் இந்த ஆவியாளரை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். இது ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமலையிலே 267வது பாடல் பாடுகிறோம். பாமலையில் 267 போற்றும் போற்றும் புண்ணிய நாளை போற்றும் 1வது 2வது கவிகளை நாம் பாடுகிறோம்.
வழி நடத்துவார்கள். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கும் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அவர் திருப்பம் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிற அவர் திருப்பம் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய ராஜாவின் ஆளுகை செய்ய தேவன் அவர் நம்மை ஆட்சி செய்ய தேவன் அவர் திருப்பம் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எதிர்காலனாக இருக்கிற அவர் திருப்பம் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த உலகத்தில் அவர் மட்டும் துதிக்க பாத்திரராக இருக்கிறார் திருப்பம் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் சிங்காசனம் வீற்றிருக்க தேவன் அவர் திருப்பம் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டுக்கு மனமாக இந்த பாடலை பாடும் சிங்காசனம் வீற்றிருக்கும் அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
தினந்தோறும் அதிகம் எழுந்து தியானிக்க ஒழுங்காக இருந்து நாம் ஜெபிக்க ஒரு உணர்ச்சிகளுக்காக ஒரு உணர்வுகளுக்காக தீபமா இந்த அர்ப்பணப்படுத்த பாட நாம் பாடுவோம். உண்மை போல் யார் என்ற பாடலிலே மூன்றாவது வீட்டிலும் ஒரு செல்லும் வேண்டும் என்ற பாடலை பாடுவோம். விசேஷமாக ஆண்டவரை நோயாளிகளுக்கு ஆண்டவரை இந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்கிற டாக்டர்ஸ்க்காக நர்சஸ்க்காக பொறியாளர்களுக்காக ஆண்டவரை உதவி செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வேலையை அவர்கள் மீது அழைக்கிறதுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இதனாலே அவர்கள் பாதிக்கப்படாதபடி கஷ்டப்படாதபடி இருக்கிற உதவி செய்ய பொதுமக்கள் பாதத்தை தருகிறோம். ஆண்டவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரோடு கூட வேலை செய்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சரியாக நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகமான ஆண்டவரை தொகைகளை பெறாதபடி நியாயமான முறைகளை ஆண்டவரை அவர்கள் நடந்து கொள்வதற்கு உதவி செய்ய நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இது ஒரு காரணமாக எண்ணி நினைத்து ஆண்டவர் அதிகமாக சம்பாதிக்காதபடி ஆண்டவர் ஊழியம் என்ற ஒரு வகையிலே ஆண்டவர் அதை அதிகமாக செய்வதற்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஒரு சங்கத்துக்கு இருக்கிறோம். வழிநடத்தும் ஆண்டவரை இந்த மகள் ஆண்டவரை காவல்படையினர் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சுகாதார பணிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு சங்கத்துக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரை எல்லாமே பாதுகாப்பை வழிநடத்த நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காப்பதற்கு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாம் உதவி செய்யணும்னா ஆண்டவரை நீங்களாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட் அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாரத்தையும் பிறநாள் பரீட்சைக்காக ஆயுதம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாரத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நீங்களாமே பொறுமையாக இறங்கி ஆண்டவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் ஞானத்திற்காக உருவத்தினாலேயால் அவர்களோடு படிப்பதற்கு கற்ற உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து கெஞ்சுகிறோம். சர்ச் மெம்பர்ஸ் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய பார்த்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசிரியரையும் ஆண்டவர்கள் வியாதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த நிச்சயம் ஆண்டவர்கள் கருணை தரங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் நல்ல முறையிலே ஆண்டவர்கள் வேலைக்கு சென்று அந்த வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கு உதவி செய்யும். அதுக்கேற்ற திறப்பின் வாசலை இவருடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உடைய பாவத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஸ்தோத்திரமானவரே இந்த காரியங்களை பொறுப்படுத்த வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடமாக என்னுடைய ஆண்டவரை திருவிழாவை ஜெபிக்கிறோம். அதனால் நடக்கக்கூடிய திருவிழாவை ஆசிர்வதியும் இந்த மருத்துவத்தை நடக்கக்கூடிய திருவிழாவை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம். சங்கத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபை முழுமையாக திறப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ் அரசாங்கத்தினுடைய ஆண்டவர் விதிகளை மதித்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட கருவிகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவர்களுக்கான காட்சி மூலமாக இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாக அவருடைய ஆவிக்குரிய தேவைகள் ஆண்டவரை இந்த ஆலயம் மூலமாக சந்திக்கப்பட உதவி செய்யும். இந்த சமூகத்தை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பல மனங்களில் பிதாவே நாமம் கிறிஸ்துவினாலே பிதாவே கிறிஸ்துவின் பரமம் தெரிவிக்கிறது உங்களை சொல்கிறார். அன்னைக்கு நாளாக என்னுடைய மாற்று செய்கிறவர்களுக்கு அது மதிக்கிறது போல குற்றங்களை
காணொலி காட்சி மூலமாக இந்த ஆராதனையுடைய பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே ஆராதனை ஆசீர்வாதமாக மாற்றி அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வதாக. ஆமென். இதுமாக தொடர்ந்து ஃபேமிலி ஜெபத்தை செய்யுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் மறக்காமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க அனுபவப்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபத்தையும் தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அனுபவப்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி சுதாகர், அதே 16ஆம் தேதி மிஸ்டர் தேவராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இருவருக்காக நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அடுத்து வருகிற 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற மிஸ்ஸஸ் எஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இருக்கத்தாலும் ஒரு உள்ளூர் நண்பர்களுக்குள்ள இருந்து வழிநடத்தினே கோர்ஸ் படிப்பதற்கு உதவி செய்து குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்த வழிநடத்தினே நன்றி சுவாமி. இந்த மகளுக்கு தந்த எல்லா சுவாமிகளுக்காக கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவரை சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகள், கணவர், பிள்ளைகள் ஆகிய இவர்களை பாவத்தில் ஒரு ஜபிக்கிற ஆசிரியர்கள் அவரது புதிவர்களுக்கும் புதிய கருத்துக்களாக நிறைந்து மேம்படி நடத்தணும். நன்றியாகவே நன்றி சொல்கிறோம் சுவாமி. அனைவரும் தேவராஜர்களுக்கு சொல்கிறோம். அவர்களும் 16ஆம் தேதி புதியவர்களுக்கு பிரவேசிக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. வியாபாரத்தை தங்கிய வழிநடத்திலே ஒரு ஸ்தோத்திரம், சுகத்தை தங்கிய ஒரு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மனதை பொறுப்படுத்த வழிநடத்தக்கூடியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இல்லாமே ஆண்டவர் மனத்தை எல்லா கிருபைகளையும் தந்து வழிநடத்தும். ஆண்டவரை அவருடைய மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற அவருடைய தேவையை கற்று வழிநடத்தும். இவர்கள் இருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்காக எல்லோருக்குள்ளே இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் செவிக்கு கனசலுக்கு முன்னதாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உடைய தேவசங்களை தியானம் செய்யும்போது ஆண்டவர் எல்லோருக்குள்ளே இருந்து எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் கேட்க ஒரு மாற்றமில்லை, நம்முடைய கடவுளாக இருக்கிற உதவி செய்யும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த நேரத்தில் மாற்றித்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் இந்த மாதத்தில் the supposed toward salvation என்ற கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்வதும் ரட்சிப்புக்கு நேரான ஆதரவுகள் அல்லது உண்மைகள் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்கிறோம். இந்த நாளினுடைய தலைப்பு Scriptures make you wise for salvation. Scriptures make you wise for salvation. வேத வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஞானவான்களாகிறது. வேத வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஞானவான்களாகிறது. கருத்து வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த உலகத்திலே நாம் வளர்வதற்கு ரட்சிப்பின் பாதையிலே வந்த பிற்பாடு வளர்வதற்கு ஆண்டவர் 2 காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று ஜெபம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அது ரட்சிப்புக்கு எவ்விதமாக உதவி செய்கிறது என்பதை நாம் வாசிக்கின்ற பகுதியில் நாம் அறிந்து வந்தோம். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு வாலிபனான தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இது எவ்விதமாக உன்னுடைய ரட்சிப்புக்கு உதவி செய்கிறது என்று அவர் எழுதுகிறார். அதை யாருக்கு நீ கற்றுக்கொண்டாய் என்று சொல்லியும் அதை எழுதுகிறார். தன்னுடைய அம்மாவிடத்திலிருந்தும் பாட்டியிடத்திலிருந்தும் நீ இதை கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அங்கே என்று அவர் எழுதுகிறார். பவுலடியாருக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய வசனத்தை குறித்த மதிப்பு, அவருடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக அவருக்கு தெரியும். என்றால் அவர் சிறுவயது முதல் வேத வசனங்களை கற்றவர். பிறகு எக்ஸ்பென்ஸ் வந்து கமாலியின் மாதத்துக்கு அடியிலே அவர் வேதத்தை இன்னும் நன்கு கற்றவர் என்று சொல்லி வேதத்துக்கு வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினாலே கமாலியன் சீஷர்களுக்கு ஒரு தடவை நியாயத்திற்கு வரும்போது சனகரின் சங்கத்தாலே நியாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் போது சரியாக நிதானமாக அவர் நியாயத்தை கொண்டு செய்தவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நிறைந்த மகனுக்கு கீழாக இவர் பவுலடியார் பயிற்சி எடுத்தவர். ஆகையினாலே வேதத்தினுடைய வசனங்களை குறித்து அதனுடைய மதிப்பை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். நாம் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிற தியானிக்க போகிற காரியம்
இந்த வேத வசனங்கள் அல்லது வேத வார்த்தைகள் நாம் ரட்சிப்புக்குள்ளாய் வளர்வதற்கு அது ஞானமாக எதுமாக இது உதவி செய்கிறது என்று சொல்லி என்ற அடிப்படையில நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக God's words are sacred. அவர் எழுதும்போது இந்த வசனத்தை எழுதும்போது 3 காரியங்களை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். ஒன்று, கர்த்தருடைய வசனம் பரிசுத்தமானது, பரிசுத்த வசனம் என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தரின் வார்த்தை கரையற்றது அல்லது பரிசுத்தமானது. பவுலடியார் நான் ஏற்கனவே சொல்வது போல எழுதும்போது சேக்ரெட் ரைட்டிங்ஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கிறார். பரிசுத்த வார்த்தைகள் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர், நாம் வணங்குகிற ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஆகினாலே அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் பழைய பாடல்களுடைய சட்டங்களை தந்திருக்கிறார். 10 கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது இந்த பரிசுத்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறவராக, நிறைவேற்றுகிறவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அதற்கு புதிய அர்த்தங்களையும் அவர் தந்ததை நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். பவுலடியார் சொல்லும்போது அவர் எழுதும்போது என்ன சொல்கிறார் என்றால், சுவிசேஷங்கள் எல்லாம் பரிசுத்த வேத வார்த்தைகள் என்று எழுதுகிறார். ரோமர் 1 அதிகாரம் 2 வசனத்திலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி என்று சொல்லி எழுதுகிறார். ரோமர் 1:4 தமிழ் வேதாகமப்படி ரோமர் 1:4 அவர் முன்பே அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் சுவிசேஷ வார்த்தைகள் என்று சொல்லி சொல்கிறார். ஆகினாலே அது பரிசுத்த வார்த்தைகள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கிறோம். All scripture is God breathed. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் விளம்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். எந்த வார்த்தைகள் தேவனிடத்திற்கு வருகிறதோ அது பரிசுத்தமானவைகள் என்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். பேதுரு அவர்களும் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது அவரும் விதமாக எழுதுகிறார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் சொந்தமாக சொல்லவில்லை, ஆனால் தேவனாலே உண்டப்படுத்தி சொன்னார்கள் என்று சொல்லி எழுதுகிறார். 2 பேருக்கு 1 அதிகாரம் 21 வசனத்திலே அவர் விதமாக எழுதுகிறார். தீர்க்க தரிசனமாவது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். இவ்விதமாக நாம் வசனங்களை ஆராய்ச்சி செய்யும் போது தேவன் இதற்கு காரணகர்த்தமாக இருக்கிறார். வேத வாக்கியங்களுக்கு தேவன் காரணகர்த்தமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தின்படி அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இதற்கு மீடியேட்டராக அல்லது கருவியாக இருந்து அவர் உதவி செய்கிறார். இதை எழுதினவர்கள் எல்லாம், வேத வார்த்தைகளை எழுதினவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகினாலே ஒவ்வொரு வார்த்தையும், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த வார்த்தைகள் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செய்தியும் அல்லது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அது பரிசுத்தமான தேவனில் வளர்வதற்கு, அது சட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி, சங்கீத புத்தகங்களாக இருந்தாலும் சரி, சுவிசேஷங்களாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு அது உதவி செய்கிறது. ஆகியதான் நாம் அதை பரிசுத்த வார்த்தைகள் என்று சொல்கிறோம், பரிசுத்த வேத வார்த்தைகள் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இன்னைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய காரியங்கள், இவ்விதமாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது நான் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறேன் என்ற நினைவோடு கூட வாசிக்கிறேனா என்று சொல்லி நான் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு நான் முக்கியத்துவம் அதிகமாக நான் கொடுக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, God's words are searchable.
வேத வாக்குகள் கணிக்க வேண்டியவைகள் அல்லது படிக்க வேண்டியவைகள். இதையும் பவுல் சொல்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஒரு சிறு வயது முதலே இதை கற்றுக்கொள்ளாய் என்று சொல்லுகிறார். நாம் அதை குறித்து சிறிது தியானம் செய்யலாம். ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய மகனை அல்லது பிள்ளைகளை சிறு அவர்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த கலாசாலைக்கு அனுப்புகிறார்கள். வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கலாசாலைக்கு அனுப்புகிறார்கள். 5 வயது நிரம்பின உடனே தன்னுடைய மகன்களை அல்லது பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கண்டிப்பாக அங்கு போய் சரியாக கற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய சட்டத்திற்கல்ல. நமக்கு வேதத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் விதமாக தன்னுடைய கிராமத்திலே நன்றாக படித்தார் என்பதற்கு ஒரு நல்ல சான் விதத்தில் இருக்கிறது. 12 வயது நிரம்பியிருந்த போது எருசலேமில் இருந்த வேத பாடகர்கள் இடத்துல அவர் சம்பாஷணை பண்ணி அவர்களுக்கு தர்க்கம் செய்வதையும் வேத வாக்கியங்களை குறித்து அவர் சம்பாஷணை செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 2வது அதிகாரம் 42 47 வருஷங்கள் பகுதியிலே அது இருக்கிறது. ஆகினாலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் வேத வசனங்களை உன் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பிள்ளைகளுக்கு மாற்றமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ அறிவிக்க கடவாய் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். இந்த ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள், இம்ப்ரெஸ். அந்த அடுத்த வார்த்தை இம்ப்ரிண்ட். தமிழிலே நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவர் சொல்லி நமக்கு திட்டமாக சொல்லியிருக்கிற காரியம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆழமாக வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதே கருத்தின் அடிப்படையிலே உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலும் அதே கருத்து அடைந்த பகுதி இருக்கிறது. ஆகினாலே இது பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுனாலே நாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் நமக்கு தெரியும், பிள்ளையாளர்களை நடக்க வேண்டிய வழியிலே நடந்து அப்பொழுது அவர் முதிர் வயதானவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால் வேத வசனங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த வசனங்கள் சிறு வயது முதல் கொண்டே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது, கண்டிப்பாக போதிக்கிறது. அதைத்தான் தீமோத்தேயுவினுடைய அம்மா செய்திருக்கிறார்கள், பாட்டிமா அவருக்கு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்கக்கூடிய கேள்வி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எவ்விதமாக வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம், எவ்வளவு அதிகமான வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மொபைல் போனிலே விளையாடுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது பெருமையாக சொல்லுவோம், என் பிள்ளைகள் எல்லாம் செய்கிறான், மொபைலில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாக கண்டிப்பு செய்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீ படிக்கிறாயா என்று சொல்லி பிள்ளைகளுக்கு எடுப்பதில்லை. நம்முடைய ஒருவேளை அவர்கள் அதை படிக்காவிட்டால் இன்றைக்கு உனக்கு உணவு கிடையாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் கண்டிப்பு செய்வதில்லை. அவர்கள் படிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை நாம் முழங்கால் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பது இல்லை. இவ்விதமாக எந்த வழியிலையும் அந்த பிள்ளைகளை நாம் போர்ஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்க வைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை படிக்கிறாயா என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் கேட்பதில்லை. ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்க வேண்டும், அதற்கு இந்த காரியத்துக்கு அவர் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான நாம் காரியங்களை செய்கிறோம். ஆனால் வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே அதிக முக்கியத்துவம் நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. ஆனால் தீமோத்தேயுடைய அம்மாவும் பாட்டியும் தீமோத்தேயு சிறுவயதிலே நல்ல வேதவசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த லட்சியத்தின் பாதையில இன்னும் வளர்வதற்கு அது அதிகமாக உதவி செய்தது. அவருடைய குடும்ப சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்றால், தீமோத்தேயுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தோம் என்றால், அம்மா ஒரு யூத ஸ்திரீ,
அப்பா ஒரு கிரேக்கன், அப்படி என்றால் மதர் டங் ஹீப்ரூ, ஃபாதர் டங் கிரீக். அப்படிப்பட்ட ஒரு டிவைடட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் அம்மா அழகாக அவரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை ஒரு கல்வியுடைய இடத்துல லிஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இந்த விதமான பள்ளிகள் இருந்ததோ இல்லையோ என்று நமக்கு தெரியாது. அப்படி இல்லையா கண்டிப்பாக வீட்டிலே வைத்து இந்த அம்மா அதை தம்பிக்கு அநேக விதமான வேதவசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடும். அதனாலே முக்கியமான காரியங்கள் தான் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். சண்டை ஸ்கூலில் படித்துக் கொள்வார்கள், விட்டுவிடக்கூடாது. ஆனால் நம்முடைய வீட்டிலே வைத்து நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, God's words are sensible. வேத வார்த்தை ஞானம் உள்ளது. சங்கீதம் 19 நாம் படித்து பார்த்தோம் என்றால் பழைய காலத்துல 7ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் உரைபெற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரையை ஞானியாக்குவதுமாக இருக்கிறது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானியாக்குகிறது. தேவனுடைய ஒரு சாட்சிகள் வார்த்தைகள் ஒரு மனிதனை ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை கல்விக்கிறதுமாக இருக்கிறது. நாம் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு நம்முடைய சிந்தையில் ஒரு தெளிவு இருப்பதாக வேதம் என்று சொல்கிறது. இந்த ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினாலே இந்த வார்த்தை நாம் ரட்சிப்பின் பாதையில இருக்கும்போது இன்னும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஞானம் எவ்விதமாக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வசனம் நம்மிலே செயல்படுகிறது சொல்லி நாம் தியானம் செய்வோம். முதலாவது வேத வசனம் உபகாரிப்போ வேலை செய்கிறது. வேத வசனம் உபகாரிப்போ வேலை செய்கிறது. It works as mediator. நம்முடைய ஆண்டவர் வேத வசனத்தை சொல்லியிருக்கிறார் மற்றவர்களுக்கு. அது கற்றுக் போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ஆண்டவரை அறிந்து கொண்டு வளர்ந்தவர்களுக்கு அது தேவ பலமாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்றார். ஆகினாலே நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மீடியேட்டர் போல இந்த வேத வசனம் வேலை செய்கிறது. யோவான் 5:39 நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதையும் அவைகள். அப்ப வேத வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது அது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அது வழிகாட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அது வழிகாட்டுகிறது. ஒரு மீடியேட்டர் போல, ஒரு கல்வி போல, ஒரு உபகரணம் போல அது வேலை செய்கிறது. அப்போஸ்தலர் 8:32 நாம் வாசிக்கிறோம் என்றால் அவன் இங்கே எத்தியோப்பிய ஈரோப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம், அந்த மந்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் அவர் குழுக்குழுவை அதற்கு அனுப்பி அவருக்கு விவரத்தை காண்பிக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுகிறது, அது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் அவருக்கு அதை விடத்திலே காண்பிக்கிறார், மூலமாக விளக்கி காண்பிக்கிறார். அப்போ அப்படி நாம் பார்க்கும்போது வேத வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அதிகமான தாகத்தை கொண்டு பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 17:2-3 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 நாட்களில் வேத வாக்கியங்களில் நியாயங்களை எதிர்த்து அவர்களுடனே சம்பாஷித்து திருஷ்டாந்தப்படினால வார்த்தைகள் இருந்து கடைசியாக போது திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு உதவி செய்வதாக இருக்கிறது. இரண்டாவதாக it works as manures. வேத வார்த்தைகள் உரங்கள் போல் வேலை செய்கிறது. நாம் வேத வசனங்களை படிக்கும் போது எப்படி உரங்கள் செடிகளுக்கு அதிக சத்துவத்தை கொடுக்கிறதோ, பலனை கொடுக்கிறதோ, அதே போல வேத வசனங்கள் நம் ரட்சிப்பின் பாதையை வருவதற்கு
அது உதவி செய்கிறது. 1 Corinthians 1:15 நாம் வாசிக்கிறோம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆகையினாலே நாம் அறிவுறுகிற காரியம் இது நமக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறதாக இருக்கிறது. நான் அறிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷம் எனக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி அவர் யாக்கோபு நிருபத்திலே 1:21 உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை இல்லை. இது இந்த ரட்சிப்பு எதை குறித்து சொல்கிறார் என்றால், நம்முடைய ரட்சிப்பில் பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது இன்னும் நம் முழுமையான ரட்சிப்புக்குள் செல்வதற்கு உதவி செய்கிற வேதவசனம் என்பதை குறித்து சொல்கிறது. ரட்சிப்பு என்பது ரட்சிக்க வாழ்வு என்பது முதலாவது ஆரம்பிக்கிறது. பிறகு நாம் உலகத்தை வாழ்கிறோம். என்றைக்கு நாம் இறக்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த ரட்சிப்பின் படி நம்மளே முடிவடையும். அதனால நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஒரு உறவுகள் போல நமக்கு வலுவூட்டி நமக்கு உதவி செய்கிறது. ஆகினால்தான் வேத வார்த்தைகள் உரங்களை போல் வேலை செய்கிறது. மூன்றாவது, it works as the main pillar. வேத வார்த்தைகள் உத்திரம் போல வேலை செய்கிறது, தூண் போல வேலை செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நாம் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கும் போது ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடக்கும் போது அநேக கஷ்டங்கள் வரும், அநேக துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். இதை எப்படி இந்த நாட்களிலே நடந்து கொள்ளும் போது நாம் நடந்து கொள்ளும் போது நம்மை தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு தேவ வார்த்தைகள் இருக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு தேவ வார்த்தைகள் இருக்கிறது. அது வெளியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தங்களை குறித்து நான் பேசுகிறேன். ரோமர் 10:11 இவ்விதமாக அவர் எழுதுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளை குறித்து நான் யோசிக்கும் போது, நான் ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற அந்த ஒரு 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 ஆறுதல் எனக்கு தேவசனத்தை நாம் வாசிக்கும் போது எனக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்து எழுதுவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மார்க்கு 16:18 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுமான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன? சத்துவங்களை குடிப்பீர்கள், விஷயங்களை குடித்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதில் ஆண்டவருக்கு பேர் அழகாக கொடுத்திருக்கிறார்கள். It will not hurt them at all. It will not hurt them at all. ஒரு நாளும் ஒருபோதும் அது என்ன செய்யாது, உங்களுக்கு கேடு செய்யாது என்று அதை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய வருகையை நாம் யோசித்து பார்ப்பதால், அவர் ரோமாபுரிக்கு செல்லும் போது மாவுட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு செல்கிறார். அங்கே அனுமதிப்பதற்காக விறகுகளை எடுத்து போகும்போது ஒரு வெளியில் பாம்பு அவருடைய கரங்களை எடுத்து கவி கொள்கிறது. அவர் இறந்து போவார்னு சொல்லி யோசிக்கிறார். அவர் இறக்கவில்லை. அந்த பாம்பை கீழே உதறிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாம்பு கழித்தால் செத்து விடுவார்கள் என்று சொல்லி ஆனால் சாகவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதனாலே தேவன் என்ன செய்கிறார்? அவரை காப்பாற்றுகிறார். இன்னும் அப்போஸ்தலர் 18:24 வாசித்தோம் என்றால், அங்கே அப்பல்லோ என்பவரை குறித்து வாசிக்கிறோம். அது அலெக்சாண்ட்ரியா அலெக்சாண்ட்ரியா என்ற பகுதிகளை சார்ந்தவர். அந்த பெரிய யூனிவர்சிட்டி வந்து அங்கே படிக்கிறவர்கள் எல்லாருமே ரொம்ப விசேஷமாக கருதப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதிக ஞானமுள்ளவராக, வேத ஞானமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேண்டியிருக்கிறார்கள். 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அங்கே வந்த பின்பு வெளியிறக்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களும் மிகவும் உதவியாக இருந்தது. கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இந்த 2 காரியங்கள் குறித்து நாம் இந்த வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, அவருக்கு இருந்த ஞானம், பழைய ஏற்பாட்டு ஞானம், இயேசுவே கிறிஸ்து என்று அவர்
மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்று. அந்த நாட்களில் போதிக்கப்பட்ட போதனை என்ன? இயேசு கிறிஸ்து இல்லை, மேசியா இல்லை என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார், அந்த இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று சொல்கிறார். இரண்டாவது, கிருபையினாலே விசுவாசித்தவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இவர் வேதவசனங்களை குறித்து அவர் போதிக்கும் போது இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட மற்ற பிரஜாதிகளுக்கும் அது என்ன செய்ய இதுவாக இருந்தது, அது உதவியாக இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வாக்குகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது, நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஆக நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறபடினாலே நாம் ரட்சிப்பின் பாதையை தொடர்ந்து செல்வதற்கு அது உதவி செய்கிறது. நான்காவதாக, it works as the growing tree. It works as the growing tree. வேத வார்த்தைகள் உயரும் மரம் போல் அது வளரும் மரம் போல் வேலை செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானம் செய்யும் போது அதனால் இருக்கும் போது இன்னும் அதிகமாக வளர்வதற்கு அது உதவி செய்கிறது. ஆண்டவரை பற்றி அறிவதற்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, திருச்சபையுடைய வாழ்வை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. இதுமாக எப்படி ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. நாம் மற்றவர்களுக்கு எதுமாக உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அது உதவி செய்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு அது உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 17 நாம் வாசிக்கிறோம். அங்கே ரெண்டு இடத்து மக்களை, மக்கதோனியாவில் உள்ள பெரேயா, தெசலோனிக்கேயா, இந்த ரெண்டு பட்டணத்து மக்களை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதை லூக்கா சுவிசேஷகன் அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று திறந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். விதைக்கப்பட்ட மக்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பவுல் சொல்கிறதை கேட்கிறார்கள், வேதத்தோடு ஒத்து பார்க்கிறார்கள். பவுல் சொல்வதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தை படித்து ஒத்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அப்படி பார்க்கும்போது வேதத்தை படித்து நம்ம அதிகமாக ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறவை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதவசனங்கள் நமக்கு பொறுமையையும் ஆர்வம் தருகிறது என்பதை குறித்து இந்த வேதவசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதனால வேதவசனம் இன்னும் நாம் ஆண்டவர்களை வளர்வதற்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை வளர்வதற்கு அது உதவி செய்கிறது. சங்கீதம் 1 நாம் வாசிக்கும் போது அவர் விதமாக எழுதுகிறார், கர்த்தருடைய நேரத்தில் 21 ஞானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்று சொல்லி அவனை குறித்து அவர் எழுதுகிறார். அவன் நீர் காவல்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை பெறுகிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவர் செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று சொல்லி எழுதுகிறார். இங்கே எல்லா காலத்திலும் கனி கொடுக்கக்கூடிய உயர்ந்து வளரக்கூடிய ஒரு மரத்தை குறித்து அவர் பேசுகிறார். யார் கர்த்தரை எழுதுகிற 21 ஞானமாக இருக்கிற மனுஷன். அப்படி இருந்தால் ஆவிக்குரிய பாதையிலே நாம் இருக்கிறோம் அல்லது ரட்சிப்பின் பாதையில் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வளர்வதற்கு இந்த வேதவசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதனாலே இந்த நாட்களிலே இந்த வேதவசனங்களை நாம் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்வோம். அப்படி செய்யும் போது கண்டிப்பாக அவர்களை படிக்க வைப்போம், முயற்சி செய்வோம் என்று சொல்வது கடினம். கண்டிப்பாக படிக்க வைப்பதற்கு நாம் முழு மனதோடு முயற்சி செய்வோம். அப்பொழுது அந்த பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருடைய வாழ்விலே வளம் பெறுவார்கள். நாம் ஆண்டவருடைய வாழ்விலே வளம் பெறுவோம். அந்த ரட்சிப்பின் பாதையில் முன்னோக்கி செல்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் தாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் இப்பொழுது யாரும் எழுந்திருந்து கீர்த்தனை 210வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 210 சத்திய வேதத்தை தியானி 1வது 4வது கவிதை பாடுவோம். 1வது 4வது கவிகள்.
அன்பு ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானம் செய்ய கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வேத வசனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்கிறோம், தியானிக்கிறோம். கர்த்தரை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். தீமோத்தேயுடைய தாய் எவ்விதமாக அவருடைய பாடினா தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல நானும் அதிகமாக வைராக்கியத்தோடு கூட இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேதனையாக உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்கு உதவி செய்யும். அவருக்கு ரட்சிப்புக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு கூட நாங்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்க பெண் வாழ்க்கைக்கு உதவி செய்யும், சீரான ஒரு வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு கூட அதை கற்றுக் கொடுக்க தேவையை கருவை கொடுக்க சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காணொலி காட்சி கண்டு கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். அதை ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒவ்வொரு சொல்லியிருக்கிறேன். சோர்வோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை தாரும், சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை தாரும், ஆண்டவர் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை தாரும். ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே தோப்பனே இன்னுமாக மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே வியாதினாலே மனசோர்வாக இருக்கிற வியாதியை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒவ்வொரு சொல்லியிருக்கிறேன். ஆறுதலின் தேவன் அதனை குணமாக்குகிறது. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சம்பத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க, தேவைகளை சாந்தித்தினை வழிநடத்துகிறாங்க. இந்த சம்பத்தை குணமாக கொடுக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்கள். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து உம்மை காப்பாற்றுகிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். சமாதானத்துடைய போகிறவர்.